ஸ்டாலினுக்கு செக் வைக்கிறாரா கனிமொழி? திமுகவில் புகைச்சலா? சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் பார்வையாளர்களை ஈர்த்து லிம்கா சாதனை படைக்கும் அளவுக்கு வரவேற்பை பெற்றது ஒரு புறம் இருக்க, இப்போது தொடர்ச்சியாக வெளிவரும் உயிரிழப்பு குறித்த செய்திகள் மிகவும் கவலைக்குரியதாக மாறியிருக்கு. அதைவிட எரிச்சல் அடைய வைக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த செய்திகள் மூலம் ஆளும் கட்சிக்கு ஏதாவது கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஒரு சில திமுக ஆதரவாளர்கள் கொடுக்கும் பெரிய மெகா முட்டுக்கள் தான். திமுகவின் ராஜீவ்காந்தி அவர்கள் இது வெறும் வெயில் காலம் என்பதால் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்காரு. சார், நீங்க ஆட்சியில இருக்கிறதுனால நீங்க சொல்ற திராவிட மாடல் முட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக மழை பெய்யும் புரட்டாசி மாசத்தை வெயில் காலம்னு சொல்லி அதனால விபத்து எல்லாம் முட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்றால் எதனால் அந்த தவறு நடந்தது என்றும் இனி அந்த தவறு நடக்காமல் எப்படி தவிர்ப்பது என்பதும் தான் நம் மனதில் எழ வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள். ஆனால் இவர்கள் கடந்த ஆட்சியில் எத்தனை பேர் இறந்தார்கள், கடந்த ஆட்சியில் நடந்தது போல்தான் இதுவும் என்று வித்தியாசமான ஒரு முட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆட்சியில் அப்படியெல்லாம் நடக்கிறது என்று தானே சார் உங்களுக்கு மாத்தி ஓட்ட போட்டாங்க. இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னவென்றால், திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் கனிமொழி அவர்கள் கூறிய மேம்பட்ட கருத்து தான். சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்காரு. சமாளிக்க முடியாத கூட்டங்களா? ஏன் உங்க மாநாட்டுல இந்த கருத்தை சொல்ல வேண்டியது தானே? இவர்கள் கூறுவது போலவே கடந்த ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் ஒரு கம்பாரிசனாக எடுத்துக்கொண்டு பார்த்தால், 40 வருடங்களுக்கு ஒரு முறை எழுந்தருளும் அத்திவருதரை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் காஞ்சிபுரத்தை நோக்கி படையெடுத்தாங்க. அப்போது கூட்ட நெரிசலில் சில பாதிப்புகள் ஏற்பட்டதையும் நாம் நல்ல அறிவோம். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன அரசியல் செய்தார் என்பதை நம்மால் எளிதில் மறந்துவிட முடியாது, மறைக்கவும் முடியாது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இருந்த தமிழகத்தின் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தன. எதற்காக போராடுகிறோம் என்று தெரியாத அளவுக்கு போலி போராளிகள் பிஸியாகவே இருந்தாங்க. அந்த ஆன்மீக விஷயத்திலும் அரசியல் செய்து கொண்டிருந்தார் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர். வேறொரு சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று அவர் கேள்வியை வேற எழுப்பியிருந்தார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்று திமுகவுக்கு தெரியலை என்பதற்கான உதாரணங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டது. சமீபத்தில் சென்னையில் நடந்த AR ரஹ்மான் அவர்களின் இசை கச்சேரியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருந்தது அனைவருக்குமே நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த விமான சாகச முயற்சியில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதைதான் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்ட ஸ்டாலின் அவர்கள் நிர்வாக ரீதியாக தடுமாறுகிறாரோ என்ற கேள்வியை மக்கள் மனதில் கனிமொழி எழுப்ப முயல்கிறாரோ, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் வேலையை திமுகவுக்கு உள்ள இருந்தபடியே கனிமொழி செய்கிறாரோ என்ற கேள்விகள் தான் எழுது. கவனக்குறைவால் உயிர்கள் பலியாவது என்பது நிச்சயமாக நடக்கக்கூடாத ஒன்று. அதில் அவரவர் அரசியல் அஜெண்டாவை திணிக்க முயல்வதும் மிக மிக தவறு. ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட பாடம் கற்றாகிவிட்டது. இனியும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான பாடமாகும்.